ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஹரியாலி சிக்கன் பிரியாணி. வீடியோ ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லைன்னா டவுன்லோட்ஸில் போட்டுருங்க. ரெசிபி ட்ரை பண்ணும் போது எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வாஷ் பண்ண ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகா, அதுலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நான் 1/2 லிட்டர் பேக்கெட்டில் பாதி பேக்கெட் சேர்த்துருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான சிக்கனில் அதை போட்டுருங்க. அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனையும் அதில் போட்டுருங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஃப்ரைட் ஆனியன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு இதில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 hour மேரினேட் ஆட்டோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் தான் ரொம்ப மசாலா கம்மியாக தெரியுது அப்படின்னு மறுபடியும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்ப அதை மேரினேட் பண்ண வச்சேன். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது எப்படி வரும் அப்படின்னு யாருக்கெல்லாம் என்ன மாதிரி குழப்பமாகவே இருக்கும்னு சொல்லுங்கள். கையோட 65 சிக்கனையும் ஒன்றா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் மேரினேட் பண்ண வச்சுருங்க. லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ரைத்தா பண்ணுறதுக்கு தயிரை வடிகட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி விடாமல் அப்படியே கட்டியாகவே இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் குக்கும்பரில் தான் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் குக்கும்பர், தயிர், உப்பு மட்டும் போட்டு குக்கும்பர் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். இதுலேயே வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகா, லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேரினேஷன், அப்புறம் ரைத்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அடுப்புலேயே கை வைக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரெட் ஜாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 7-8 ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திராட்சையை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது தீஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 7 to 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வேறு ஏனத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 7-8 ஸ்பூன் சீனி போட்டு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். அதுலேயே 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் அதில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. வேணால் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி படாமல் கிளறி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா அப்சார்ப் பண்ணி சட்டியில் ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரியாணிக்கு இப்போலாம் இது பிரிக்க முடியாத ஜோடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு அதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது ஊறுற கேப்பில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியனுக்கு வெங்காயம் வறுத்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம 1 hour மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே அது உள்ளே சேர்த்து கிளறி விட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு சைட் குக் ஆகிட்டு இருக்கும் போதே அரிசிக்கு தண்ணி வச்சு விட்றலாம். நம்ம இன்றைக்கி தம் பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதனால் அரிசியை ஃபஸ்ட்டு தனியாக வடித்து எடுத்துக்கணும். தண்ணியில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி, மல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சூடு வந்தோன்னே அரிசியை போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஒரே ஒரு ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. அரிசி போட்டு அடியில் ஒரு கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அரிசி அடியில் உட்காராது. பாஸ்மதி ரைஸ்க்கு அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டாதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாஸ்மதி அரிசி ஒரு 80% குக் பண்ணி வடிகட்டி வடித்தட்டில் தனியாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, இந்தளவு குக்காக இருந்தால் போதும். இப்போ சிக்கன் கிரேவி பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அது மேலேயே நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி ஃப்ளாட் பண்ணி விட்ருங்க. நல்லா இப்படி ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒரு ஃப்ரைட் ஆனியனை அப்படியே இதில் போட்டுருங்க.
மல்லிப்பூ நான் சாப் பண்ணி போடுங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதுலேயே ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மறந்துட்டேன். மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி கீழே தம் பிளேட் போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் தம்மில் இருக்கட்டும். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பரட்டிக்கங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையே பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து தம்மை உடைச்சிடலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக செம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். எடுக்கும் போது அடியிலேருந்து கலந்து விட்டு எடுங்க. அப்போ தான் மசாலாவோட கோட் ஆகி வரும். ஹைதராபாத் பிரியாணி ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ. இந்த ஸ்பெஷலான லஞ்ச் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஹரியாலி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, குக்கும்பர் ரைத்தா, பிரெட் ஹல்வா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.